எங்கும் பசுமை நிறைந்திருக்கின்ற இன்பமான சூழலிலே உங்கள் அனைவருக்கும் பண்பான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன். ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி என்று சொல்வார்கள். ஆடி மாதம் என்று சொன்னாலே அது பக்திக்குரிய மாதம். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒன்று. அன்றைக்குத்தான் சுமங்கலி பெண்கள் தங்கள் திருமாங்கல்யத்தை பெருக்கி கட்டுவார்கள். பெருக்கி கட்டுதல் என்று சொன்னால் கொஞ்சம் தங்கத்தை சேர்த்து பெருக்கி கட்டுவார்கள். இப்படி ஆடி பெருக்கு, ஆடி மாதத்திலே பெருக்க வேண்டியது செயல்களையா சிந்தனைகளையா? பெருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. வாழ்க்கையில் 4 தானே, கழிக்கணும், கூட்டணும், பெருக்கணும், வகுக்கணும். எதை கழிக்கணும்? கெட்ட எண்ணங்களை கழிக்கணும். நல்லவர் உறவை சேர்க்கணும், கூட்டணும். எந்த பிரச்சனையும் பகுத்து ஆயணும், வகுக்கணும். பெருக்குவது என்பது பொன்னை பெருக்குவதோ பொருளை பெருக்குவதோ அல்ல. இன்னைக்கு அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அட்சய திருதியை வந்துட்டா நகை கடைக்கு போகணும் அப்படின்னு. இந்த அட்சய திருதியில் வாங்கின புறம் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கேன். இவ்வளவு கிராமுக்கு குறையும் தெரிஞ்சிருந்தா ஆடி பெருக்கன்னைக்கு வாங்கியிருக்கலாமா? இப்பயும் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடி பெருக்கன்னைக்கு நகைக்கடையில் போய் அட்சய திருதை, ஆடியிலும் அட்சய திருதியன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு காசு. அதை பெருக்கணுமா? எதை பெருக்க வேண்டும்? செயலை பெருக்க வேண்டுமா, சிந்தனையை பெருக்க வேண்டுமா என்று ஒரு பட்டிமன்றம். செயலை பெருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ரொம்ப அம்சமாக செயல்பாட்டினுடைய ஒரு வேகமாக ஒரு புரட்சி பெண்ணாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கீதாமணி வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்ப்பதற்காக திருச்சிற்றம்பலத்தான் அறக்கட்டளையினுடைய திருமதி ஜெயலட்சுமி வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் செயல்களை செயல்பட்டால் போதுமா? நல்ல சிந்தனை வேண்டாமா? அறிவு வேண்டாமா? சிந்தனைகளை பெருக்க வேண்டும்னு சொல்வதற்காக ஆன்மீக பேச்சாளர் திருமதி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற மாதிரி வழக்கறிஞர் விக்னேஷ் அவர் வந்திருக்கிறார். அப்போ நினச்சி பாருங்க, செயலை பெருக்கணுமா சிந்தனையை பெருக்கணுமா? சிந்தனைன்னு ஒரு கட்சி, செயல்னு ஒரு கட்சி. நான் உங்கள் கட்சி ஆமாஞ்சாமி போடுற கட்சி. இவங்க பேசினாலும் ஆமான்னு சொல்லுவேன், அவங்க பேசினாலும் ஆமான்னு சொல்லுவேன். எதை கூப்பிடலாம் முதல்ல அப்படின்னா செயல்படணுங்க. இன்றைக்கி கூட செயல் தலைவர் அப்படின்னு தானே சொல்கிறோம், செயலாளர் அப்படின்னு தானே சொல்கிறோம். செயல்பட்டால் தானங்க வெற்றி கிடைக்கும். எனவே ஆடி பெருக்கில் பெருக்க வேண்டியது செயல்களைத்தான் என்று சொல்ல இதோ வருகிறார் கீதாமணி. வாருங்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு, ஆடியில் பெருக்க வேண்டியது செயல்களையா சிந்தனைகளையா? செயல்கள் என்று கூற நான் வந்துள்ளேன். ஐயா, நாட்டோட வளர்ச்சிக்கும் வீட்டோட வளர்ச்சிக்கும் சிந்தனைகள் செயல்படுமா, இல்லை செயல்கள் தான் மிக நல்லதா? ஒரு நாட்டோட வளர்ச்சின்னு பார்த்தோம்னாலும் சரி, வீட்டோட வளர்ச்சின்னு பார்த்தாலும் சரி, செயல்கள் தான் நமக்கு அதிகமான அளவு முன்னேற்றத்தை தருது. ஆமாம். தனி மனித சிந்தனை என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும் ஐயா. ஆனா செயல் என்பது உலகிற்கே பயன்படும், நாட்டிற்கே பயன்படும், குடும்பத்திற்கு பயன்படும் ஐயா. அருமை அருமை அருமை. தனி மனித சிந்தனை அப்படிங்கிறது ஒரு குடத்து நீர் போல, அவருக்கு மட்டும் பயன்படும், பயன்படாம கூட போகும், அவர் அதை பயன்படுத்தாம கூட போட்டுருவாரு. ஆனா இந்த செயல்பாடு என்பது ஆற்று நீர் போல ஐயா. ஆறு எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்தை எல்லாம் செழிப்பாக்கி கொண்டு அந்த பயணத்தை நிறைவு பெறும். அப்ப போற இடமெல்லாம் செழிப்பை கொண்டாடுவது செயல்கள் மட்டும்தான் ஐயா. ஐயா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆடினாலே தள்ளுபடி காலம். தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி. மக்கள் எல்லாம் சந்தோஷமா ஆடையில தள்ளுபடி வாங்குறாங்க, நகையில தள்ளுபடி வாங்குறாங்க, வாழ்க்கைக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள்ல தள்ளுபடி பெற்று அவர்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறாங்க. அப்படின்னம்னா அதுக்கு செயல்பாடுகள் தான் ஐயா காரணம். விளக்கு மாத்துக்கு கூட தள்ளுபடி கொடுக்க பாருங்க. ஏன்னா மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பெருக்குவதற்கான மாதமே இந்த ஆடிதான் ஐயா. ஐயா, செயல்களே மிக வலிமை பெற்றவை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, அன்பை உலகிற்கு செயல்படுத்துவோம், பயங்கரவாத சிந்தனைகளை ஒழிப்போம், அழகு உழைப்பை செயல்படுத்தி முன்னேறுவோம், ஊதாரித்தன சிந்தனைகளை அழிப்போம்.
உண்மையை ஊரெல்லாம் உலாவ விடுவோம், ஊழல் எண்ணங்களை நாடெங்கும் வேறறுப்போம். பல தொழில்கள் கற்று பண்பாட்டை உயர்த்துவோம், கலாச்சார சீரழிவு சிந்தனைகளை அழிப்போம். ஒற்றுமைக்கான செயல்களை வீட்டிலும் நாட்டிலும் வளர்ப்போம், பிரிவினைவாத சிந்தனைகளை ஒன்றுமில்லாமல் செய்வோம். அனைவருக்கும் கல்விக்கான செயல்களை ஊக்குவிப்போம், அறியாமை என்ற சிந்தனையை இல்லாமையாக்குவோம். பாரம்பரிய ஆரோக்கிய உணவுகளை தானியங்களை மீட்டெடுக்கும் செயல்களை செய்வோம், மதியை மயக்கும் மதுபான சிந்தனைகளை வேறறுப்போம். நாட்டுக்கு நல்ல தலைவர்களை உருவாக்கும் செயல்களை செய்வோம், அநியாயம் அராஜகம் கொண்ட சிந்தனையுள்ளவர்களை புறக்கணிப்போம். பெண்களை பாதுகாக்கும் மேன்மைப்படுத்தும் செயல்களை பெருக்குவோம், பாலியல் வன்முறை குடும்ப வன்முறை சிந்தனைகளை அடியோடு ஒழிப்போம். எனவே ஆடியில் பெருக்குவது இந்த மாதிரியான செயல்களே தவிர சிந்தனை இல்லை ஐயா. ஆடியில் பெருக்க வேண்டியது செயல்கள் செயல்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மிக அழகாக கீதாமணி அவர்கள் ரொம்ப அற்புதமா ஒரு கவிதையோட முடிச்சாங்க பாருங்க. அதான் அழகு. செயல்களைத்தான் பெருக்கணும். ஆடி மாசம் அம்புட்டும் தள்ளுபடி. நான் கூட தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால்கிட்ட போய் கேட்டேன், ஆடி தள்ளுபடி எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. அது 2 வருஷமா தள்ளாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னார். என்ன காரணம் அப்படின்னா மக்கள் கையில் காசு இல்லை. இன்னொன்று, கல்விக்காக நிறைய பணத்தை கட்டி கையில் காசு இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. ஒரு காலத்தில் ஆடி தள்ளுபடின்னா மோதும் கூட்டம். இன்னைக்கு மக்களுக்கு எல்லா நாளும் தள்ளுபடி கிடைக்குது. அதனால் ஆடியில் பெருக்க வேண்டியது செயல்பாடுகளை. அந்த செயல்பாடு தான் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள மறுக்கணும்னா வைஜெயந்தி மாலா தான் வரணும். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பெருக்க வேண்டியது சிந்தனைகளையா செயல்களையா? பெருக்க வேண்டியது சிந்தனைகளே என்று பேச வந்துள்ளேன் ஐயா. சரிங்கம்மா. ஒரு நாள் ஒரு எருமை கோபத்தில் வந்துச்சான். வேகமா கைலாய மலைக்கு போச்சான். சரி. பார்த்தீங்கன்னா வந்தாயா எருமை, வா வா அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். சரி. உடனே எருமைக்கு கோபம் தீரவே இல்லை. எம்பெருமானே, எங்களை இந்த பூலோகத்தில் ஏன் படைச்சிங்க? சரி. எங்களை எல்லாரும் இந்த மனுஷ பயலுக பூரா சேத்துல புரள்ற எருமைகளை, மந்த புத்தி உள்ள எருமைகளே, எருமை மாட்டுல மழை பெஞ்சது மாதிரியே இருக்கீங்களே. நீங்க என்ன பார்த்து திட்டுற மாதிரி தான் தெரியுது. சூடு சொரணை இருக்கான்னு குண்டக மண்டக பேசுறாங்களாம் இந்த மனுஷ பயலுக பூரா. என்ன செய்யறதுனே தெரியல. எங்களை ஏன் படைச்சிங்க? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன், ஏதாவது எங்களை பண்ணுங்க எருமை சொல்லுச்சு அப்படின்னு எருமை சொல்லுதான் சிவபெருமான்ட்ட. உடனே சிவபெருமான் என்ன சொன்னாராம், என்ன கூட தான் சுடுகாட்டுல ஆடுறவன் பிணத்துல இருக்க சாம்பலை எடுத்து பூசுறவன், கபால ஓட்டுல பிச்சை எடுக்கிறவன் பேசுறது. இதெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்ல முடியாதுப்பா. அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கு. ஆமா. உடனே எருமை சிவனை பார்த்து, இந்த பசுக்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் பெருசா வந்துட போகுது சொல்லுங்க. உடனே எருமை அதை பசு கொடுக்கறதும் பசும்பால் பால் தான் கொடுக்குது, எருமை மாடு கொடுக்கறதும் பால் தான். அதுவும் வெண்மையாத்தான் இருக்கு, இதுவும் வெண்மையா தான் இருக்குது. ஆமா. இதுல என்ன சந்தேகம்? மனிதர்கள் பசுக்களை மட்டும் புனிதம்னு வீட்டுக்குள்ளெல்லாம் விடுறாங்க. ஆமா. அத கோமயத்தை எடுத்து வீட்டுக்குள்ள மூளை முடுக்கெல்லாம் தெளிக்கிறாங்க. இப்ப பாக்கெட்ல போட்டு வந்துருச்சு கோமியம். எங்களை வீட்டுக்குள்ள கூட ஏத்த மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. உனக்கு என்னதான் வேணும்னு சிவபெருமான் கேக்குறாரு. சரி. உடனே எங்களை வீட்டுக்குள்ள நுழைய விடுறதில்ல, எங்க பார்த்தாலும் மந்த புத்தி எருமைன்னு கரிச்சு குமிக்கிறாங்க. இதுல இருந்து நாங்க விடுபட வேண்டும். நாங்களும் பசுக்களுக்கு இணையா மந்த புத்தி இன்னும் சொல்லக்கூடாது, எங்களையும் நல்லபடியா நடத்தி கொண்டு போகணும். இந்த மனுஷங்க எங்களை திட்டவே கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எங்களை ஏதாவது பண்ணுங்க சிவபெருமானேன்னு கேட்கிறார். சரி. உடனே சிவபெருமான் சொன்னாராம், எருமையே, பிரம்மன் படைப்புல அனைத்து உயிர்களும் சமம்தான், எல்லாம் ஒண்ணுதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஒன்றில் உயர்வும் பிரிதொன்றில் தாழ்வும் எப்போதும் இல்லை. உன் கோரிக்கை நியாயமானது தான்ப்பா. சரி. அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்.
அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கணும். சிவபெருமான் கேட்குறாரு. உறுதிமொழி அளிக்கணும். உன்னை பசுக்களுக்கு இணையா இந்த மனுஷங்க மதிக்கிறது மாதிரி நான் செய்கிறேன், மானுடர் மதிக்கும்படியாக செய்வேன். எருமைக்கு ஒரே சந்தோஷமாக விட்டது. உத்தரவிடுங்கள் எம்பெருமானே அப்படின்னு கேட்டது. உன்னை பூலோகத்தில் பசுக்களுக்கு இணையா மதிக்கப்பட வேண்டும், உனது விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் எனில் நீ இன்று முதல் சேத்துல புரள்றத இன்பத்தை கைவிட வேண்டும் என்றாராம். இந்த உத்தரவாதம் மட்டும் கொடுத்தமே ஆனால் நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன் என்கிறார். உடனே எருமை அப்படியே யோசித்துச்சு, சர்வேஸ்வரா, நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர முடியாது. மானுடர்களின் மதிப்பு மரியாதையை என்னால் சேத்தில் புரளும் எனது சிற்றின்பத்தை பலி கொடுக்க முடியாது. சேத்துல புரள்வதும் எருமைகளான எங்கள் இனத்திற்கு கோடான கோடி இன்பங்களில் ஒன்று, பெருமை. அதை தாரை வார்த்துவிட்டு பசுக்களுக்கு இணையா மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஏதும் இல்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பிருச்சான். சரி, இது கதை இல்ல நடுவர் அவர்களே, இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இது தன்னை அறிந்த நிலை. இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்கள் ஆயின் அவர்களுக்குள் போட்டி போராமை எதுவுமே இல்லாமல் நீங்கிவிடும். வாழ்வின் ரகசியம் இதுதான். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானன்றி வேறு எவரும் காரணமில்லை என்பதை உணர்வார்கள். அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் எனில் எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. தியாகத்தை செய்து வாழ்வின் அடுத்த படிக்கு முன்னேற சிந்திப்போம், நல்ல சிந்தனைகளை பெருக்குவோம். நன்றி, வணக்கம். வைஜெயந்தி மாலா நல்ல ஒரு எருமை கதை சொன்னாங்க, நல்ல கதை. ஏன்னா தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்கிற திருமந்திர வைர வரி நம்ம நினைச்சு பார்க்கிறோம். தன்னை அறியணும், முதல்ல அதுக்கு சிந்திக்கணும். எரும மாடு என்ன பண்ணுச்சா, சிற்றின்பத்திலேயே கிடக்குது, அது பேரின்பத்துக்கு போகலை. அது தன்னை உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான் சிவபெருமான் நீ சேத்தை விட்டு வெளியே வாடினார். அது மாத்திரம் மாட்டேன்ருச்சு. ஏன்னா சேத்துல புரள்றது எங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. இப்போ தெரிஞ்சு போச்சா பசுமாட்டுக்கும் எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு? அப்போ சேற்றில் புரளுகின்ற அதை விட்டு கொடுத்தா நீ பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி, நல்லா செயல்படுவ ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல சிந்தனைகளை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயலட்சுமி விட மாட்டாங்க, பொம்பளைக்கு பொம்பளை தான் சரியான ஆள். வாங்க ஜெயலட்சுமி. திருச்சிற்றம்பலம். ஆடியில் பெருக்க வேண்டியது செயல்களையா சிந்தனைகளையா? சிந்தனைகளை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது நடுவர் அவர்களே, அதை செயல்படுத்தினால் தானே. எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. நீ சிந்திச்சு சொப்பனம் கண்டால் கடையரிசி சோற்றுக்கு வருமா? சொப்பனத்திலேயே அவர்கள் திட்டமிட்டு சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள். அதை நாம் செயல்படுத்த வேண்டும் இல்லையா? நம் முன்னோர்கள் இந்த ஆடி பெருக்கில் நம் முன்னோர்கள் எல்லா செயல்களையும் திட்டமிட்டு சிந்தித்து அத்தனைகளையும் வாழ்வின் ஆரம்ப நிலையிலிருந்து முடிவு நிலை வரைக்கும் மனித வாழ்விற்கு என்னென்ன வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் சிந்தித்து எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நாம் இன்று செயல்படாமல் இருந்ததனால்தான் இன்றைக்கு சமூகம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனை நாம் சீராக்க வேண்டும் என்றால் செயல்படுத்த வேண்டும். செயல் இல்லை என்றால் அங்க சிந்தனையோ தேவையில்லை. ஆகையால் செயல்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் நமது தமிழர்களின் தமிழ் மொழிக்கும் ஒரு அழகு உண்டு. தமிழ் மாதங்களை நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள், ஆங்கில மாதங்களை வரிசைப்படுத்தி பாருங்கள். ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லும்போது அதில் உயிரொன்றும் இருக்காது. அதில் வெறும் டென்ஷன், மன அழுத்தம் மட்டுமே இருக்கும். ஜனவரி என்றால் பிள்ளைகளுக்கு திருவிழா காலம், பிப்ரவரி என்றால் மார்ச் கணக்கு முடிக்க வேண்டும், ஏப்ரல் என்றால் தேர்வு, இப்படி ஆங்கில மாதங்களை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஜூன் என்றால் பிள்ளைகளை பள்ளிக்கு செல்ல வேண்டும், ஆகஸ்ட் செப்டம்பர் என்றால் காலாண்டு தேர்வு, டிசம்பர் என்றால் அரையாண்டு தேர்வு, இப்படி இப்படி மாதங்களை சொல்லிக்கொண்டு போனால் மன அழுத்தத்தை தான் கொண்டு போகும். ஆனால் இதே இதில் தமிழ் மாதங்களை சொல்லி பாருங்கள், சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி என்று சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு மாதங்களையும் நாம் உச்சரிக்கும் பொழுது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி வரும். இயற்கையை மிக அழகாக சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். தமிழில் சொன்ன ஆங்கிலத்தில் சொன்னாலும் தமிழில் சொன்னாலும்
காலங்கட்டங்கள் என்பது ஒரே மாதிரியானதுதான். ஆனால் அந்த உணர்வை தரக்கூடியது எது என்றால், நம் முன்னோர்கள் சிந்தித்து வைத்து அழகாக மாதங்களை வரிசைப்படுத்தி அதனை வழிமுறைப்படுத்தி எழுதி வைத்து விட்டார்கள். சித்திரையில் மாதங்களுக்காக நாம் மறந்து போய்விடுகின்றோம். முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள் என்ன சொல்லி இருந்தார்கள் என்பதை மறந்து விடுவோம் என்பதற்காகத்தான் ஆடி காற்றில் அப்படியே இந்த பழமொழிகளாகவும் வார்த்தைகளாகவும் இந்த மனதிற்குள் பதிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பழமொழியை சொல்லி இருக்கிறார்கள். காலப்போக்கில் நாம் உட்கார்ந்து படிக்க முடியாது. பெரியோர்களால் இந்த பழமொழிகள் வந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக சித்திரையில் புழுதி, பத்தரை, மாத்து, தங்கம். வைகாசி மாதம் வரிசையாக கல்யாணம். ஆடியில் அடிக்கோளாதே, பங்குனியில் குடி போகாதே, ஆடி ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆவணியில் முளைக்காத நெல் மார்கழி அறுவடை ஆகாது, புரட்டாசி பொன் உருக காயும் மண் உருக மழை பெய்யும், ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை, மார்கழியில் மழை பெய்தால் மலை மேலே நெல் விளையும், தை பிறந்தால் வழி பிறக்கும், மாசிப்பனி மச்சை முட்டும். அப்படி என்று மாதங்களில் ஒவ்வொன்றாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஆகையால் நாம் சிந்தனைகளோடு இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் நாம் செயல்படுத்த வேண்டியது நல்ல மனித மனங்களின் நல்ல சிந்தனைகளையும் அவர்களின் எண்ணங்களின் நல்ல செயல்களையும் அவர்களின் வாழ்வியலின் நல்ல வாழ்க்கை சிந்தனைகளையும் நாம் அவர்களுக்கு வித்திட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆடி மாதத்தில் செயல்படுத்த வேண்டியது செயல்களே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. ஜெயலட்சுமி அவர்கள் 12 மாதத்துக்கும் 12 பழமொழி சொன்னாங்க. நாங்களும் வகுப்பில் மாணவர்கிட்ட ஜனவரி 10வது மாதம் என்னென்ன டெலிவரின்னா, ஏன்னா அவன் வேறு மாதிரி போகிறான். அதனால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு கணக்கு இருக்குது, நம்ம பார்க்குறோம். சித்திரை அப்பன் தெருவிலேன்னு கூட ஒரு பழமொழி உண்டு. சித்திரை மாதம் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அப்பன் தெருவில் நிற்பானா. எப்போவுமே அப்பன் தெருவில் தான் நிற்பான், அது வேறு. பிள்ளைகளுக்கு சில நேரம் சில அடைமொழி சொல்கிறது உண்டு. அது அழகாக சொன்னாங்க பாருங்கள். ஆணியில் அடி பிடிக்காது, கூனியில் குடி போகாது. நல்ல பழமொழி. ஆணி மாதம் வாஸ்து கிடையாது. நீங்கள் கேலண்டர் எடுத்து தேடி பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் நிலத்தை அளக்கக்கூடாது. ஏன் அளக்கக்கூடாது? பூமி சுழற்சியில் மாறுபாடு இருக்கும். அதனால் நீல அகலம் சரியாக வராது. ஆணியில் அடி பிடிக்காது அப்படின்னா, அடினா என்ன? வாஸ்து. குச்சி எடுத்து வீட்டுக்கு என்னென்ன ஸ்கெட்சு போடுறதெல்லாம் பண்ணாத. கூனியில் குடி போகாத, பங்குனி மாதத்தில் குடி போகாத. ஏன் பங்குனி மாதம் குடி போகக்கூடாது? பங்குனி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பார்க்கணும். அந்த நேரம் வீடு ஷிஃப்டிங் இதெல்லாம் வச்சுக்காத. இப்படிலாம் இருக்குது அப்படின்னு அதனால் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஷ் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். வாங்க விக்னேஷ். அனைவருக்கும் இனியதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடியில் பெருக்க வேண்டியது சிந்தனைகள் என்ற உன்னதமான ஒரு தலைப்பை பற்றி நான் பேச வந்துள்ளேன். ஒருவரது வெற்றி தோல்வி எல்லாம் அவரது சிந்தனையிலேயே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. அதே மாதிரி மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்வதைப் போல, எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும் என சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கூறுகிறார். அதே மாதிரி சிந்தனைகள் என்பது விதை போன்றது. அதை போல் முயற்சி என்பது விதை போல். அதை விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லையெனில் அது மண்ணிற்கு உரம். சபாஷ் ஐயா. ஆடி மாதன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்கும் ஆடிக்கும் மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குங்கய்யா. சரி. ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, ஆடியில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போங்க. இதை தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடியில் விதைச்சாதான் மழை நாட்களில் பயிர் தழைச்சி தை மாதம் அறுவடைக்கு நல்ல மகசூல் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தராயண காலத்தில் தான் சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சிணாயன காலமாக சொல்லக்கூடிய இந்த ஆடியிலிருந்து மார்கழி வரக்கூடிய காலகட்டம் தான் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்குங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இது விவசாயத்துக்கு பொருந்துங்க. அதே போன்றுங்க
விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் விதையை எந்த நேரத்தில் போடணும், அதை குலதெய்வத்துக்கு படைக்கணுன்ற சிந்தனையை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆடி மாதத்தில். வியர்வை துளிகள் கண்ணீரிலும் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவை தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுங்கயா. ஆகா. அதே போன்று சரியானது எது என்பதை அறிந்தும் அதை செய்யாமல் இருப்பதை விட உலகில் துன்பகரமானது எதுவும் இல்லை. இப்படின்றது யார் சொன்னா தெரியுங்களா? அறிஞர் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருக்காருங்க. எனவே பெருக்க வேண்டியது சிந்தனைகளே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம். தமிழ் மாதங்களிலே ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு தம்பதிகளை பிரித்து வைக்கிற மாதமும் இதுதான். புதிதா திருமணமான தம்பதிகளை பிரித்து வைக்கிற மாதம் இதுதான். எதுக்கு பிரித்து வச்சாங்க? ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். ஆனி மாதம் 20, அந்த பெரியவர் யார்? எனக்கே ஆனி மாதம் 21ஆம் தேதி கல்யாணம். கரெக்டாக 9 நாள் பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னாங்க. எதுக்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு. இல்லை, ஆடி மாதம் அம்மா வீட்டில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆடி மாதம் கரு உற்பத்தியானால் சித்திரை மாதம் பிறக்குமா, 10வது மாதம் கணக்குக்கு. சித்திரை மாதம் வெயிலாக இருக்குமா. அப்போ நான் கேட்டேன், சித்திரையில் எந்த பிள்ளையும் பிறக்கிறது இல்லையான்னு கேட்டேன். பிறக்கதான் செய்கிறாங்க. அர்த்தம் அது அல்ல. என்ன சிந்தனையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆடி மாதத்திலே விவசாய தொழில் செய்ய வேண்டும். மண்ணை நம்பித்தான் நம்ம இருந்திருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் கணவனும் மனைவியும் நிலத்தை உழுது பயிர் போட்டு அடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான உணவை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஆடியில் தம்பதிகளை பிரித்து வச்சாங்க. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி தேடி விதைக்கணுமா. கொஞ்சம் நிலம் இருந்தால் கூட ஓடி போய் அதை விதைக்கணுமா. ஏன்னா அடுத்து கார்காலம் என்று சொல்லப்படுகின்ற ஆவணி வருகிறது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 6 மாதம் முன்பெல்லாம் பயிருக்கு. அப்போ அதைத்தான் முன்னோர்கள் வச்சாங்க. இப்போ இந்த சிந்தனை நம்முடைய முன்னோர்கள் மழைக்காலத்தை பார்த்தாங்க. நீங்கள் தினசரி தேதி கிழிக்கிறீங்க நாட்காட்டியில். என்னைக்காவது அந்த தேதியில் நம்ம என்ன கிழிச்சோம்னு பார்த்துருக்கோமா? அதில் பார்த்தீங்கன்னா கர்ப்போட்ட காலம்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானத்தில் கருக்கூட்டம் கூடுகிறது, இத்தனை நாள் மழை பெய்யும் என்று பஞ்சாங்கத்தில் கணிக்கப்படுகிறது. பஞ்சாங்கம் அது பழைய பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுனா ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழனுடைய வானியல் அறிவு பரந்துபட்ட அறிவு. அந்த அறிவனுடைய வெளிப்பாடாக அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதத்துலையும் என்ன நடக்கணும்னு வச்சாங்க. ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து வராது, புது வெள்ளம். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே ஆற்றுல தண்ணி போகாது. இந்த ஆடியில் வரக்கூடிய புது வெள்ளத்தில் நம்ம குளிக்கணுமா. ஏன் குளிக்கணும் தெரியுமா? ஆடி பெருக்கு அன்னைக்கு காவிரி போன்ற நதி நீர்நிலைகளை குளிக்கணும். ஏன் தெரியுமா? அடுத்து வரக்கூடிய அந்த கார்காலம் என்று சொல்லப்படுகிற மழைக்காலத்திற்கு அச்சாரமாக இந்த புதுப்புணலை நம்முடைய உடம்பிலே செலுத்துகிற பொழுது அடுத்து வருகிற மழைக்காலத்தில் அந்த குளிர்கால நோய்கள் வராமல் தடுக்கிற ஆற்றல் இந்த புதுப்புணலுக்கு இருக்கு அப்படின்னு வச்சான். இப்போ எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்களேன். இந்த சிந்தனையை பிற்காலத்தில் வந்தவங்க எடுத்துட்டு வரல. அதனால தான் சொன்னோம், ஆடி மாதம் பெருக்க வேண்டியது சிந்தனைகளே அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னதாக கருதி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் விடுற மாதிரி தெரியல. இவங்க 2 பேரும் சிந்திச்சா போதுமா? ஃபீல்டுக்குள்ளே வாங்க, சிந்திச்சுட்டு மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு ஆகா நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. செயல்பாட்டுக்கு வந்தால் தானே முடியும். செயல்படுத்தணும் இல்லையா? ஆடி மாதம் விதை விதைக்கணும், சர்த்தம். விதை விதைச்சா போதுமா? விதை விதைச்சிட்டேன் மழை வரும் அப்படின்னு உட்காந்தா போதுமா? ஒரு பம்பு செட்டை மாட்ட வேண்டி இருக்குல்ல, பம்பு செட்டை மாட்டி தண்ணி அடிக்க வேண்டி இருக்குல்ல, அந்த பயிரை காக்க வேண்டி இருக்குல்ல. ஏன்னா வானம் பொய்த்து போச்சு இல்லையா? மழை காலத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, கோடை காலத்தில் மழை பெய்யுது, எல்லாமே பருவமே மாறி போச்சு இல்லையா? அப்போ நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் வழியாக வெட்டி அதை கிணறு போட்டு பம்பு செட்டு போட்டு விவசாயத்தை பெருக்கணும், மானாவாரி பயிர்களை மாற்றணும், ஊடு பயிர் போடணும். வெறும் ஒத்த பயிரை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது சிந்தனை.
பல பயிர்களை போட்டு விவசாயத்தை பெருக்கிறது செயல்பாடு. அப்போ இதெல்லாம் விவசாயத்தை மையமாக வச்சு அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் இதை வச்சிருக்கிறாங்க. அதனால தான் எந்தெந்த மாதம் என்னென்ன பண்ணணும், வைகாசி மாதம் கல்யாணத்தை பண்ணுங்க, எல்லாமே ஒரு கணக்கு. தமிழர்களுடைய அந்த வானியல் அறிவு இருக்கு பாருங்க, அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு நம்ம சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆன்மீகம் அப்படி போயிட்டோம். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அறிவியல் இருந்திருக்கு. என்ன நடக்கணுமோ அது நடத்தணும், அதை நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற செயல்பாடு இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. முன்பெல்லாம் மழைக்காலத்தில் வேலை வெட்டிக்கே போக மாட்டாங்க. நீங்கள் சங்க இலக்கியத்துல எல்லாம் படிச்சிங்கன்னா கார்காலம் தொடங்குறதுக்கு முன்னால் பொருள் வயல் தேடி சென்ற தலைவன் திரும்பி வந்துடுவார். 6 மாதம் வீட்டில் படுத்து தூங்கியிருக்காங்க. இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு நடக்குமா? அது 6 மாதம் நமக்கு லீவு கொடுத்தா என்ன ஆகும்? கொரோனாவில் 2 வருஷம் லீவு கொடுத்தே பல பேர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. சிரமம் வந்துருச்சு. 6 மாதம் விடுமுறை கொடுக்க முடியாது. சதா சர்வகாலமும் மழை பெய்கிற சிறப்பூஞ்சிலையும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டுக்கு எல்லா நாளும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கொடைக்கானல், கோத்தகிரி குளிர் இருக்குது, வேலை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதுக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். மழை பெய்து வெளியே போக மாட்டேன், மழை பெஞ்ச ஸ்கூல் லீவ் விடுவாங்களா, அதெல்லாம் கொடைக்கானலில் கேட்க முடியாது, கோத்தகிரியில் கேட்க முடியாது, ஊட்டியில் கேட்க முடியாது. அங்கே மழை பெஞ்சாதான் பள்ளிக்கூடமே நடக்கும். வெயில் அடித்தாதான் அங்கே லீவ் விடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வெயில் தாங்காது, உடம்புலாம் ரேஷஸ் வந்துடும். அப்போ எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு பருவ மாறுபாடு வந்து விட்டது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்போ சிந்தனைகளை ஒரு பக்கம் நாம் செதுக்கினாலும் அணை போடுகிற அளவிற்கு வெள்ளத்தை அணை போட்டு தடுத்து அணையை கட்டி கரிகாலன் ஒரு புரட்சியை செஞ்சான். அவன் தான் செயல் வீரன். காவேரி கொல்லுமிடம் கொள்ளிடம், காதல் கொல்லுமிடம் பெண்ணிடம்னு ஒரு கவிதை போட்டான். காவேரியே வச்சு அணைக்கக்கூடியது கொள்ளிடம். அதுக்கப்புறம் கல்லாலே அணை கட்டியவன் கரிகால் சோழன். கல்லு தான். இன்னைக்கு மிகப்பெரிய இன்ஜினியர்லாம் முழிக்கிறான், இது எப்படா கட்டினாங்க அப்படின்னு. வெறும் கல், அதுக்குரிய சாதனங்கள் தான். அன்னைக்கே வெள்ளத்தை தடுத்தான் இருக்கிறான். இந்த வெள்ளத்தை தேக்கி வச்சோம்னா விவசாயத்துக்கு எப்போ வேணாலும் பயன்படுத்தலாங்கிற செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கிறான். மழை வரும் மழை வரும் நம்பிக்கிட்டு இல்லை, அணை போட்டு தண்ணியை தேக்கி வச்சு விவசாயத்தை பெருக்கின அந்த செயல்பாடு. எனவே தான் தலைப்பு கொடுத்தோம், ஆடியில் பெருக்க வேண்டியது சிந்தனையா செயலையா. என்னை பொறுத்தவரை மாறி வருகிற கலாச்சார சூழலிலே, மாறி வருகிற பொருளாதார சூழலிலே மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்று சொல்வார்கள். எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும், மாறாது என்கிற வார்த்தை மாத்திரம்தான் மாறாது, மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். எனவே மாற்றத்தை சிந்தித்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதித்தமிழனை நினைத்து ஆடியிலே இனிமேல் நாம் பெருக்க வேண்டியது வெறும் சிந்தனைகளை மாத்திரம் அல்ல, செயல்படுதலைத்தான். செயல்பாடுகளை பெருக்கினால் நாடு வளம் பெறும். எனவே செயல்பாட்டை பெருக்குவோம், நாட்டை வளம் பெறச் செய்வோம். நன்றி, வணக்கம். Hello JCTV family, thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. Infotainment, edutainment with entertainment, இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? Mobile phones like Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.